ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 336 பார்க்க போறோம். எடுத்ததும் இந்த உலகத்தை காப்பாத்துற குட்டி ஹீரோ யாரு? அவர் தான் சாப்பர்மேன்ங்கிற வாய்ஸ் ஓவர்ல இந்த இடத்துல கோ சாப்பர்மேன் ப்ரொடெக்ட் த டிவி ஸ்டேஷன் ஆன் த பீச்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. டாக்டர் உசடாபா சாப்பர்மேனோட போஸ்டர் கீழே வச்சுட்டு, இவன் ஹீரோனா எதுக்காக நான் ஒவ்வொரு தடவையும் உலகத்தை ஆடலான்னு பாக்குறப்பெல்லாம் குறுக்க வரான்பான். தலைவன் எவ்வளவு ஈவில்ங்கிறக்கான இன்ட்ரோ போகும். எப்பவும் ஈவில் திங்ஸ் தான் இந்த சயின்டிஸ்ட் உருவாக்குவான்னு சொல்லுவாங்க. உசடாபா அப்படி சொதப்பலா இருக்க காரணம் என் கூட இருக்க உதவா கரைகன்பான். அடே நான் உங்களை பத்தி தாண்டா பேசுறேங்கிறப்ப நாட்டி மாஸ்டர் சாஞ்சி ரோப்பஸை காட்டுவாங்க. வாய்ஸ் ஓவர்ல இவன் எப்பவுமே நாட்டி திங்ஸ் தான் பண்றது வழக்கம்பாங்க. சாஞ்சி ரோப்பஸ் நான் ஜென்டில்மேன் அப்படியே கொண்டிருப்பான். ரைஸ் பால் மான்ஸ்டர் ஜோரோ கில்லரை காட்டுவாங்க. சாஞ்சி ரோப்பஸ் கிட்ட அப்படியே அன்பான். வாய்ஸ் ஓவர் பண்றவன் வந்தா ரைஸ் பால் மான்ஸ்டர். ரைஸ் பால்ஸ் குடுக்கலனா அவன் எவனையும் சும்மா விட மாட்டான்பான். ஜோரோ கில்லர் அதே தான்பான். உசடாபா உருப்படியா ஏதாவது செய்யங்கடான்பான். ஜோரோ கில்லர் டீ கேட்பான். உசடாபாவும் கொடுக்க போயிட்டு அப்படியே அதை போட்டு உடச்சிட்டு, என்னடா வெறுப்பேத்துறீங்களான்ட்டு திரும்ப கப்ப நீட்டி டீ கேட்பான். பார்த்தா கண்டுக்காம கிளம்பிருப்பாங்க. உசடாபாக்கெல்லாம் மனசே இருக்காது. ஏன்டா எனக்கு மட்டும் இப்படின்பான். இந்த டைம் டிவில பாட்டு போட்டி நடத்த போறதா சொல்லுவாங்க. உசடாபா இதை பயன்படுத்திக்க வேண்டியதான்ட்டு பயங்கர ஈவிலா சிரிப்பான். இதுக்கப்புறம் சாப்பர்மேனோட சீக்ரெட் பேஸ்ல காட்டுவாங்க. ஜெயண்ட் லூஃபி பாமருக்கான இடம் இருக்கும். வாய்ஸ் ஓவர்ல இது சீக்ரெட் பேஸ்ங்கறனால சீக்ரெட் சொல்ல முடியாதுன்பாங்க. நாமி டிரான்ஸ்பாண்டர் ஸ்டைல ஏதோ சீரியஸா பேசுற போல இருக்கும். வாய்ஸ் ஓவர்ல இவங்க தான் சாப்பர்மேனோட அசிஸ்டன்ட் நாமிஃபியா. இவங்க பலே ஆளுன்பான். அண்ட் இவங்க வேலையை முழு நேரம் டிவி பாக்குறதுன்பான். நாமியும் கழுத்து உடைக்க வேண்டியது வரும்ட்டு, தயவு செஞ்சு பில் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம்ல டிரான்ஸ்பாண்டர் ஸ்டைல்பா. சரி இந்த பாயிண்ட்ல வேற வழி இல்லைன்ட்டு ராசரிக்காக செலவை கட் பண்ணலாம்னு நினைப்பா. சாப்பர்மேன் டிவி ஷோ பார்த்து சிரிச்சிட்டே, பொட்டாச்சி தீந்து போச்சு நாமிஃபியா, எனக்கு இன்னொரு பாக்கெட் தரையான்பான். அவ டிரான்ஸ்பாண்டர் ஸ்டைல் எடுத்து மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிருப்பா. இந்த இடத்துல வாய்ஸ் ஓவர்ல இவர் தான் சாப்பர்மேன் நம்மளோட ஹீரோ. வேர்ல்ட் பீஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காருன்பாங்க. சாப்பர்மேன் எதுக்கு இப்படி பண்ணின்பான். நாமிஃபியா கெட்டவங்க இந்த உலகத்துல உள்ள வராங்க, நீ என்னடா டிவி சீரிஸ் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீன்பா. சாப்பர்மேன் அப்ப இன்னைக்கு நாள் நல்ல நாள் இல்லையான்பா. நாமிஃபியா ஏதாவது கெட்டது நடந்து ஹெல்ப் கேட்டவங்க கால் பண்ணி காசு கொடுத்தாதானடா நல்ல நாள்பா. சாப்பரப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ்ன்ட்டு உனக்கு உலக அமைதி முக்கியம் இல்லையான்பா. நாமிஃபியா அப்படின்னா நாளையில இருந்து உனக்கு பொட்டாச்சியே கிடையாதுன்பா. சாப்பர்மேன் இப்படிலாம் சொல்லாதேன்பா. நாமிஃபியா அதுக்கப்புறம் டிவி சேனல்ஸை மாத்திட்டு ஏதாவது ஜெயண்ட் ரோபோட் தாக்குறது மேயர் கடத்துற மாதிரி ஏதாவது நடக்குதான்னு பாக்கலான்பா. சாப்பர்மேன் ரிமோட் கொடுன்பா. உசடாபா கேங் பாத்தீங்கன்னா டிவி ஸ்டேஷனை கம்ப்ளீட்டா ஆக்கிரமிச்சிருப்பாங்க. புதுசா ஆட்கள் எடுக்க போறோம். அண்ட் ஏர்ஃபோர்ஸ் மேக்கையுமே புதுசா லான்ச் பண்ண போறதா சொல்லிட்டு, இது ஜஸ்ட் அ மாடல், இது மூலமா நான் உலகத்தை ஆள போறேன், நான் வெறுமனா ரோட்ல படுத்து கிடந்தப்ப வந்த ஐடியாதுன்ட்டு நாங்க உங்களோட பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ண மாட்டோம், வந்து எங்க கேங்ல சேருங்கன்ட்டு மொத்த டிவி ஸ்டேஷனோட கனெக்ஷனையுமே கட் பண்ணி விட்டுருப்பான். நாமிஃபியா இது ரொம்ப மோசம்ட்டு, சாப்பர்மேன் உனக்கு இந்த விஷயத்துல என்ன செய்யணும்னு தெரியும்லன்பா. சாப்பர்மேன் கிளம்பினவன் நான் போய் உசடாபாவோட ஏர்ஃபோர்ஸ் கேங்ல சேரணும்பா. நாமிஃபியால கவுந்திருப்பா. சாப்பர்மேன் ஏர்ஃபோர்ஸ் சி மேக் 2 லிமிடெட் எடிஷன் வெர்ஷன் இதோ வந்துட்டு இருக்கன்பா. நாமிஃபியா எதுக்கு நான் இவ்வளவு கவலைப்படுறான்ட்டு, ஆமா ஜெயண்ட் லூஃபி பாமர் இருக்குலன்ட்டு ஓடி வருவா. அது இல்லாத நோட் பண்ணிட்டு, அதான் அன்னைக்கே வித்து ஜுவல்ஸ் வாங்கிட்டேனேன்பா. ஆக்சுவலா இந்த கதை இதுக்கு முன்னாலே நடந்திருக்கான்னு சொல்லி யாருக்காவது டவுட் வந்தா முதல் வேலையா எனிஸ் லாபியோட அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் பாத்துக்கங்க. அதை பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த எபிசோட் கொஞ்சமாவது புரியும். இதுக்கப்புறம் டிவி ஸ்டேஷன்ல காட்டுவாங்க உசடாபா ராபி ஃபிளவரன் எப்படி டிவில நான் நல்லா சாமா இருந்தானான்பா. அவன் நான் தான் பார்க்கவே இல்லையன்பா. உசடாபாவுக்குலாம் மனசே இருக்காது. இந்த இடத்துல வாய்ஸ் ஓவர்ல ஃபிளவர் மான்ஸ்டர் ராபி ஃபிளவரன் இவ ஒரு ஈவில் உமன், பட் சாப்பரோட கியூட் ஸ்பார்க்ல காலி ஆயிட்டான்பாங்க. உசடாபா நீங்க நான் எப்படி பண்ணேன்னு சொல்லுங்கடான்பா. பார்த்தா 2 பேருமே கண்டுக்க மாட்டாங்க. ஜோரோக்கில டீ கேட்பான். தலைவனும் டீ ஊத்துற மாதிரி போயிட்டு அதை உடச்சிட்டு எனக்கு ஊத்துங்கடான்பான். பார்த்தா அவனுக்கு 2 பேர் கிளம்பி இருப்பானுங்க. உசடாபாவுக்குலாம் மனசே இருக்காது. எனக்கு என்ன பாராட்டுற போல ஏதாவது ஒரு குரூப் கிடைச்சிடாதான்ட்டு ரொம்ப மனவருத்தப்படுவான். உசடாபா என் பிளான்ஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குல்ல, டிவி ஸ்டேஷனே கைப்பத்தி நம்ம யாருன்னு காமிச்சாச்சு, இதனால வேர்ல்ட் கவர்மெண்ட் கால் அடியில வந்து விழுகும் பாருன்ட்டு மனசுக்குள்ள சாஞ்சி ரோப்பஸ் அண்ட் ஜோரோ கில்லர் நினைச்சிட்டு புது ஆள் வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு 2 பேர்த்த கட் பண்ணி விடணும்பா. ராபி ஃபிளவர் என்ன மாதிரியான ஷோ பண்ண போறீங்கன்பா. உசடாபா நல்ல கேள்வின்ட்டு நான் என்னோட அழகிய குரலால எல்லாத்தையும் கவர்ந்துழுக்க போறேன்பா. சாஞ்சி ரோப்பஸ் உசடாபாவை உதச்சு பறக்க விட்டு, ஆக்சுவலா பொண்ணுங்களை வலையில விழ வைக்கணும்னா அதுக்கு நான் தான் இருக்கணும், அழகான லேடிஸ்ல என்னோட ஷோவை பாப்பாங்க, கவர்ந்து இருக்கப்படுவாங்கன்ட்டு ராபி ஃபிளவரன் நீயும் பாருன்பா. அவ்வளவு சரின்பா. சாஞ்சி ரோப்பஸ் எனக்கு தவிர்க்க முடியாத ஃபீமேல் ஃபேன்ஸ் வருவாங்கன்பா. ராபி ஃபிளவரன் அப்படியாங்கிறப்ப உசடாபா தடியை வச்சு ஊனிட்டே வந்து இவங்கிட்ட ஆர்கியூ பண்றது வேஸ்ட் ஆஃப் டைம்ன்ட்டு, நீ போய் கால் சென்டர்ல உட்காந்து நம்ம கேங்ல புதுசா சேர யாராவது வரணும்னு சொன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுன்பா. ஒன்ஸ் அவ கிளம்புனதும் உசடாபா இதுக்கப்புறம் உலகமே ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வரப்போகுதுன்ட்டு சிரிச்சிட்டு இருப்பான். பார்த்தா இந்த இடத்துல குக்கிங் ஃபார் 30 ஹவர்ஸ் வித் சாஞ்சி ரோப்பஸ்ங்கிற ஷோ ஓடும். சாஞ்சி ரோப்பஸ் ஃப்ரிட்ஜ்ல
ஃப்ரிட்ஜில் இருக்க மீதமான ஃபுட்ஸை வச்சு எப்படி நல்ல சாப்பாடு செய்யறதுன்னு சொல்லி கொடுப்பான். 3 நிமிஷத்துல விஷயங்கள் முடிஞ்சிடும். சாஞ்சிரோ பஸ் மிச்சம் இருக்க 29 மணி நேரம் 57 நிமிஷத்துக்கும் நான் லவ்லி லேடிஸான உங்க எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டே இருக்க போறான்பா. இந்த நொடியிலேயே எல்லாரும் டிவியை பாக்குறத நிறுத்திருப்பாங்க. உசடாபால இந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் பாக்குறப்ப கரெக்டா 30 ஹவர்ஸ் தாண்டி இருக்கும். அப்படியே விட்டா சாப்பாடு ஆறிராதான்பா. ராபி ஃபிளவரன் இதான் உங்க பிரச்சனையான்பா. உசடாபா இதுக்கப்புறம் நான் என்னோட அழகிய குரலால பெண்களை ஈர்க்கலான்ட்டு போவான். இந்த இடத்துக்கு ஜோரோ கில்லர் வந்து அடிச்சு அவனை பறக்க விட்டு எல்லாத்துக்கும் நான் எவ்வளவு தைரியமானவன் ஸ்ட்ராங் ஆனவன்கிறத காட்ட போறான்பா. பார்த்தா ரைஸ் பால் சாமுராய்ங்கிற ஷோ ஓடும். பார்த்தா அதுல போச்ச யோசாக்குவன் ஜானி வம்பிழுப்பானுங்க. ஜோரோ கில்லர் தான் வந்து குறுக்க ஃபைட் பண்ணிட்டு யோசாக்கு கிட்ட போயிட்டு ரைஸ் பால்ஸ் இருக்கான்பா. அவன் இல்லைங்க இதுக்கப்புறம் வச்சுக்கன்ட்டு கிளம்புவான். உசடாபா சி இதுல என்னடா இருக்கு, இப்படியே போச்சா என்னோட டிவி ஷோவே காலி ஆயிரும் போலேன்ட்டு ஒரு யோசிச்சுட்டு இருக்கப்பவே சாப்பர்மேன் வந்திருப்பான். உசடாபா ஆடிஷனுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்களான்ட்டு சந்தோஷப்படுவான். பார்த்தா சாப்பர்மேன் வந்தவன் ஏர்ஃபோர்ஸ் மேக் 2 லிமிடெட் எடிஷன் வெர்ஷனுக்காக வந்திருப்பான். உசடாபா நீயாடா, இதெல்லாம் உன் கனவுல கூட நடக்காது, என் கலெக்ஷனை நான் இதுக்குள்ள எதிர்க்கி தரணும்பான். டக்குன்னு ஏதோ ஐடியா பண்ண போல இருக்கும். சாப்பர் அது எனக்கு வேணுமேன்பான். ரபி ஃபிளவரன் அவனை தூக்கி போட்டுட்டான்பா. உசடாபா இருந்துட்டு இது உனக்கு வேணுமான்பான். சாப்பர்மேன் ஆமான்ட்டு பிடிக்க வருவான். உசடாபா எடுத்துட்டு இங்க பாரு இது உனக்கு வேணும்னா நீ என் கூட ப்ரோ ரெஸ்லிங்ல தோக்கணும்பான். சாப்பர்மேன் ஹீரோ தோக்க கூடாதுன்பான். உசடாபா ஜஸ்ட் நடிக்க தான் போற, இதுக்காக நீ நடிக்க கூட மாட்டேன்பான். சாப்பர்மேன் அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு சரி பண்றேன்பான். இதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூம் காமிச்சிருப்பாங்க. சாப்பர்மேன் நான் டிவில வரப்போறேன்ட்டு எக்ஸைட்மெண்டோட போவான். ரபி ஃபிளவரன் எதுக்கு இதை பண்றீங்கன்பா. உசடாபா டிவி ஷோல வச்சு அவனை காலி பண்ணா இந்த உலகமே நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்னு நினைக்கும்லன்பா. ரபி ஃபிளவரன் அப்படி வரீங்களான்பா. உசடாபா இதுக்கப்புறம் தான் ஆட்டமேன்பா. இதுக்கப்புறம் ப்ரோ ரெஸ்லிங்கான எல்லா செட்டப்புமே தயாராயிருக்கும். கமெண்டேட்டர்ஸும் வந்து உட்காந்துருப்பாங்க. உசடாபா சரி நான் உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன்ட்டு பாட போவான். சாப்பர்மேன் வரவும் எல்லா பீப்புளோட அட்டென்ஷனும் அவன் பக்கம் திரும்பிடும். சாப்பர்மேன் நாமிஃபியா டிவில என்ன பாக்குறேன்பா. ஒன்ஸ் ஃபைட் ஸ்டார்ட் ஆனதும் உசடாபாவோட கைகள் தான் ஓங்கி இருக்கும். இதை பார்த்த கமெண்டேட்டர்ஸே ஷாக் ஆயிருப்பாங்க அண்ட் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ரபி ஃபிளவரன் சாப்பர்மேன் கட்டுப்பாட்டை தாண்டி போயிடக்கூடாதுன்ட்டு அடிக்கொருக்க அந்த ஏர்ஃபோர்ஸ் சியை எடுத்து காமிச்சிட்டே இருப்பா. உசடாபா பயங்கரமா போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருப்பான் சாப்பர்மேனை. இதை பார்த்த கமெண்டேட்டர்ஸே உசடாபா இவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரியலன்பாங்க. இதுக்கப்புறம் பீப்புள் எல்லாரும் உசடாபாவுக்கு சீர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பர்மேன் என்ன இவ்வளவு வீக்கான்ட்டு. கமெண்டேட்டர்ஸ் என்ன உசடாபாவோட பாப்புலாரிட்டி இவ்வளவு வேகமா பரவுதேன்னு. சாஞ்சிரோபஸ் கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். பார்த்தா உசடாபா கேங்க்கு சேரக்கு ஏகப்பட்ட கால்ஸ் வரும். உசடாபா கிட்ட சாப்பர்மேன் இப்பனாவது அதை கொடுன்பா. உசடாபா ஃபைனல் ப்ளோ இதோட ஆட்டம் முடிஞ்சதுன்பா. மனசுக்குள்ள ஆக்சுவலா உன்னை மொத்தமா கிரஷ் பண்ணி முடிக்க போறேன்பா. மேலே ஏறினதும் எல்லாரும் பக்கு பக்குன்னு இருக்குங்கிற போலதான் பாப்பாங்க. உசடாபா டக்குன்னு கீழே வந்து இதை முடிச்சு வைக்கிறதுக்கு முன்னால ஒரு பாட்டு பாடுறான்பா. ராபின் கவுந்ததுல அதை உடஞ்சிருக்கும். உசடாபா என்னோட ஏர்ஃபோர்ஸ் மேக் 2 லிமிடெட் எடிஷன் வெர்ஷன் ஷாக் ஆயிருப்பான். சாப்பருமே அலற ஆரம்பிச்சிருப்பான். உசடாபா ஃபிக்ஸ் பண்ண முடியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சந்தோஷப்படுவான். சாப்பர்மேனும் சந்தோஷப்படுவான். உசடாபா பார்க்கவும் சாப்பர்மேன் கொடுன்பான். உசடாபா முடியாதுங்கவும் ஏன்னு கேட்பான். உசடாபா ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு கொடுக்கறதா இல்லைன்பான். சாப்பர்மேன் இது மோசம்ட்டு அப்படி பின்னால போய் விழுந்திருப்பான். உசடாபா நான் போட்ட பிளான் படி இப்ப நான் தாண்டா ஊரோட டாப்ல இருக்கேன்பா. சாப்பர்மேன் ஆனா நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணனேன்ட்டு அழுவான். உசடாபா பீப்புள் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க முதல் போலவே உசடாபான்னு சேர் பண்ண ஆரம்பிங்கன்பா. சாப்பர்மேன் இன்னும் மேட்ச் முடியலையன்பா. உசடாபா டே குப்பை நீ எல்லாம் இப்போ காலின்பா. சாப்பர்மேன் அவனோட கில்லர் மூவான கியூட் ஸ்பார்க்கை யூஸ் பண்ணுவான். இதுக்கப்புறம் எல்லாரும் அவனோட கியூட்னஸ்ல விழுந்திருப்பாங்க. உசடாபா இந்த விஷயத்தை எப்படி நான் போக விட மாட்டேன்ட்டு உன்னை முடிச்சு விட்டுறான்டான்பா. டக்குன்னு பார்த்தா பீப்புள் எல்லாரும் சாப்பர்மேன் சேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் காமெண்டேட்டர் சைட்ல இருந்து சாஞ்சிரோபஸ் கிட்ட இருந்து வந்த மெசேஜ் பத்தி கேட்பாங்க. பார்த்தா ஒருத்தன் சாப்பர்மேன் எதுக்காக உசடாபா கிட்ட எல்லாம் அடி வாங்குறீங்கன்பாங்க. உசடாபா அது என் பேரே இல்லடான்பா. அடுத்த லெட்டர்னு பார்த்தா நீலமுக்கா ஓவரா பண்ணாதேன்னு இருக்கும். உசடாபா கடுப்பாயிருப்பான். ஜோரோ கில்லர் இப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்குதுன்பா. உசடாபா டே நீ யார் பக்கம்டான்பா. உசடாபா அடைச்சா இதை நான் அப்படி முடியறதுக்கு விட மாட்டேன்பா. மீனொரு கசினோ வந்துட்டு சாப்பர்மேன் எனக்கு டேக் கொடுன்ட்டு அட்டாக் பண்ண வந்துருவான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சாப்பர்மேனவே புள்ளி பண்ணுவேன்ட்டு. உசடாபா பயங்கரமா அடி வாங்குவான். இதை பார்த்த பீப்புள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உசடாபா என்னோட அல்டிமேட் வெப்பனை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுட்டு பட்டன் அமுத்திருப்பான். திடீர்னு பார்த்தா இந்த இடமே பயங்கரமா அதிரும். பார்த்தா ஜெயண்ட் ரோபோட் பிராங்கஷான் வந்திருப்பான். வந்து பிராங்கஷான் சைபர்ன்பான். இது இப்ப உசடாபாவோட புது சீக்ரெட் படைப்பு அண்ட் இதோட எபிலிட்டிஸ் அன்னோனா இருக்குன்பாங்க. உசடாபாவும் கண்ணில் படுற எல்லாத்தையும் அழின்பான். பீப்புள் எல்லாரும் அதை பார்த்து பயந்து ஓடுறப்ப சாப்பர்மேன் நீ இதை பண்ண விட மாட்டேன்பான். பார்த்தா சிம்பிளா சுண்டி விட்டு பறக்க விட்டுருப்பான். உசடாபா என் ரோபோட்க்கு முன்னால எவனாலே நிக்க முடியாதுன்பான். பார்த்தா லூஃபி பாம்பர் பார்த்துட்டு பிடிச்சிருப்பான். உசடாபா ஷாக் ஆயிருப்பான். வாய்ஸ் ஓவர்ல இதான் ஜெயண்ட் ரோபோட் லூஃபி பாம்பர். இது 50 அடிக்கு மேல இருந்தாலும் இது எப்பவும் அதே இஷ்டத்துக்கு தான் செயல்படும்பாங்க. நாமிஃபியா இங்க பாரு நான் என் மோதிரங்களை வித்து இதை திரும்ப கூட்டிட்டு வந்து உன்னை காப்பாத்திருக்கேன்பா. சாப்பர் நாமிஃபியான்ட்டு சந்தோஷப்படுவான். உசடாபா பிராங்கஷான் ஏதாவது பண்ணுன்பான். பிராங்கஷான் பிரிட்ஜை விரிங் மாதிரி பயன்படுத்தி அட்டாக் பண்ண வருவான். லூஃபி பாம்பர் சைட்ல இருக்க ரவுண்டா இருக்க பில்டிங்கை மட்டும் தனியா பெத்தெடுத்துருவான். உசடாபாவே டே மக்கள் இருக்காங்கன்பா. இப்பதான் நோட் பண்ணி பார்த்தா ஒரு பக்கியும் இருக்காது. எப்படா இவ்வளவு வேகமா ஓடுனீங்கன்பா. லூஃபி கண்ணா பின்னா அதை சுத்தி பிராங்கஷான் அடிச்சு காலி பண்ணிருப்பான். உசடாபா நான் வெளில போறேன்பா. பார்த்தா சாப்பர்மேன் கால பிடிச்சிருப்பான். உசடாபா விட்றா என்ன விட்றான்பா. சாப்பர்மேன் எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன ஏமாத்திருப்பீன்ட்டு சாப்பர் வயலன்ஸ் பண்ணி அடிச்சு பறக்க விட்டுருப்பான். 2 பேரும் இன்னைக்கு டே குட்டா போச்சுலன்பாங்க. சாப்பர்மேன் கீழே வரக்குள்ள ஃபேன்ஸ் கூடியிருப்பாங்க. ஃபேன்ஸ்க்காக ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கன்பாங்க. சாப்பர்மேன் அவங்க பாராட்டுக்கெல்லாம் மயங்க மாட்டான்பான். உசடாபா தனிக்குள்ள போய் விழுந்தோம். இதனால அவன் பாப்புலாரிட்டியில ஜாஸ்தியா இருக்குன்ட்டு கடுப்பாவான். நாமிஃபியா அதுக்காக அதிகமா செலவு பண்ணிருக்கேன் இருந்தாலும் பரவாயில்ல. சாப்பர்மேன் மேல அன்பு காட்டுறத நோட் பண்ணிருப்பா. பார்த்தா நாமிஃபியா ஃபேன் கிளப் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பா. இதுக்கான என்ட்ரன்ஸ் ஃபீஸை வாங்கியே அவ வித்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் திரும்ப வாங்கியிருப்பா. சாப்பர்மேன் கை வலிக்குது இன்னும் எவ்வளவு சைன் பண்ணணும்பா. நாமிஃபியா இன்னைக்கு 4 புறான்பா. சாப்பர்மேன் அலறத பார்த்துட்டு இதை பண்ணினா நீ கேட்ட மாடல் பிளேனை வாங்கி கொடுத்துருவன்பா. சாப்பர்மேன் சரி நான் என் பெஸ்ட்
கொடுக்குறேன்பா. நாமிஃபியா இன்னும் நிறைய காசு வரும்ட்டு ஹாப்பியாவா. வாய்ஸ் ஓவர்ல எண்டிங் நல்ல விதமா முடிஞ்சிருக்கு. அதுவும் நாமிஃபியாவுக்குன்ட்டு. சாப்பர்மேன் எப்பவும் உலகத்தை காப்பாத்துன்னு கத்துவாரு. சாப்பர்மேனும் சரின்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருங்கிறத சொல்லுங்க. அண்ட் கடைசியா பிளங்கிங் இன்டு த டெவில் சி த மிஸ்டீரியஸ் ஸ்கெலட்டன் ஃப்ளோட்டிங் இன் த ஃபாக்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.